இனியெல்லாம் சென்டிமீட்டர்லாம் போய் மீட்டர் கணக்கு தான். 2 மீட்டர் மழை, 3 மீட்டர் நம்ம மழை. இந்த மக்களை நீங்கள் உஷார்படுத்திருக்கணும். மீனவரை உஷார்படுத்துறீங்கள, அப்போது ஏன் இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றலை? மழை பெஞ்சு 36 மணி நேரம், கூட ஒரு 10 மணி நேரம் வச்சுக்க, 46 மணி நேரம் அரசுங்கிற இயந்திரமே அங்கே வேலை செய்யலை. அது பிரேக் டவுன் ஆகி போச்சு. இது யார் பொறுப்பு? முதலமைச்சர் தான் பொறுப்பு. இந்த தூத்துக்குடி மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? மாநில அரசுக்கு தான். விளிம்பு நிலை மக்களை தான் நீ காப்பாற்றணும். இப்போ 6000 ரூபா கொடுக்குறீங்க, 6000 ரூபாய் நான் தூத்துக்குடிக்கு கொடுக்குறோம், அது நாங்கள் விடமாட்டோன்னு சொல்கிறீங்க. 6000 கொடுத்தா அந்த மக்களுடைய 60,000 பொருளை காப்பாற்றிடலாமா? பல குடிசைகள் எங்கே போச்சுன்னே தெரியலங்க. தமிழ்நாட்டில் இணக்கமான அரசு டெல்லியில் இல்லை. நீங்கள் உதயநிதி கேட்குறாரு, இல்லை உங்கள் அப்பா வீட்டு காசையாக கொடுக்க போகிற, கொடுங்கயாங்கிறாரு. நிதி அமைச்சர் சொல்லுது, ஆமாம் எங்கள் அப்பா வீட்டு காசு தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இவர் சொல்கிறார், மரியாதைக்குரிய அப்பா வீட்டு காசை கொடுங்கயாங்கிறாரு. மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 36 மணி நேரம் தொடர்பு எல்லைக்கே இல்லை. அப்பாவும் மகளுக்கு மட்டும் போட்டு போகுது. ஐஜி கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கே இருக்காரோ தெரியல. யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். வெள்ளம் அவரை சூழ்ந்துருச்சு. ஒரு வீட்டில் 3 வீடு மாற்றிருக்காங்க அவரை. ஏழை எளிய மக்களை ஒரு வீடே மாற்றுறக்கு ஆள் இல்லையா? இந்த அரசாங்கம் அங்கே போகவே இல்லையே. அரசு இயந்திரம் பழுதா போச்சு. இங்கே இருக்கிற ஊடகங்கள் பூரா ஆளுங்கட்சியினுடைய அரசை விளம்பரத்தை வாங்குவதற்காக இன்னும் நான் ரொம்ப உணர்ச்சி எனக்கு என்னன்னா, நக்கி பிழைக்கிற ஊடகங்கள். இல்லை, இந்த அளவுக்கு வார்த்தைகள் பயன்படுத்துறீங்களே. இல்லை, எங்க மக்கள் உயிர் விலை மதிப்பற்ற உயிருங்க. 10 லட்சம் பேர் இடம்பெயர்க்கு ஐநாள் கின்னஸ் ரெக்கார்டுங்க அது. எங்க அமெரிக்காவை தாக்குகிற புயலை அமெரிக்கா மேலே ஓடுற சேட்டலைட்டு 90% அவன் சேட்டலைட் தான். அவனை காப்பாற்ற முடியலையே. உடனே வெளியேறுகின்றான். 144 போட்டுருவான். போட்டு காவல்துறை, வனத்துறை எல்லா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவான்? ட்ரக்கை கொண்டு நேராக எங்கே விட்டுருவான்? 50 கிலோமீட்டர் கொண்டு தள்ளி விட்டுருவான். இது அமெரிக்க மக்களை அவன் காப்பாற்றுறதுக்கான செய்கிற வேலை. இதை ஏன் மாநில அரசு செய்யலை? மத்திய அரசை விட்டுருங்க. சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் வந்த பெருவெள்ளம் சென்னையை தொடர்ந்து தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் மத்திய அரசு மேலே சில விமர்சனங்கள் தமிழக அரசு சார்பிலையும் வைக்கப்பட்டுச்சு. நிர்மலா சீதாராமன் அன்றைக்கி செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்கள் சொல்கிறாங்க. தேசிய பேரிடர் இதுக்கு நாங்கள் உடனே தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை நாங்கள் உடனே அனுப்பிட்டோம். காலையில் செய்தி 18ஆம் தேதி வெளியான உடனே மதியமே நாங்கள் அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் ஸ்பாட்டுக்கே வந்தாங்க. இங்கே தென் மாவட்டங்கள் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது, தண்ணீரில் மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் போய் அங்கே இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தையில் போய் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பேரிடர் நிதியாக வழக்கமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த நிதியை கோடிட்டு காட்டி நாங்கள் 900 கோடியில் 450 கோடி ரூபா ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருக்கிறாங்க. அதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இது வழக்கமாக கொடுக்கப்படுற நிதி தான் அப்படின்னு சொல்லி பதில் வச்சிருக்கிறாரு. இந்த பேரிடருக்கு அப்புறம் நடந்த இந்த அரசியல் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் மத்திய அரசிற்குமான இந்த மோதலை எப்படி பார்க்குறீங்க முதல்ல நீங்கள்? இல்லை, இது மத்திய அரசு மாநில அரசு 2 பேருடைய உட்கட்சி அரசியலை
பரிசோதிக்கிற இடம் இல்லை சென்னையும் தூத்துக்குடி. நீங்கள் சென்னை தூத்துக்குடி 2 இந்த மழை பெருவெல்லாம் பல மக்களை அனாதியாக்கியிருக்கு. பல பேரை நீங்கள் அதாவது விளிம்பு நிலை மக்களை தெருவு கொண்டு வந்துருச்சு. இது சென்னை மட்டுமல்ல, சென்னை நார்த்து மெட்ராஸில் பாதி பேருக்கு வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே போல் தூத்துக்குடியில் மிக சாதாரண மக்களுக்கு, அதாவது இதுவரை நம்ம கேள்விப்பட்டது 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர், இப்போ மீட்டர் பெய்யுது 96.4 ஒரு மீட்டருக்கு ஒரு 4 பாயிண்ட் இல்லை. அப்போது மழை முதல்ல நம்ம வந்து இந்த மழை மாமா சொல்லுவார் 6 சென்டிமீட்டர் 7, அதெல்லாம் போய் இப்போ மீட்டர் கணக்காக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் மழைங்கிறது எங்கேயுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அது தேசிய பேரிடர் தான், வேறு எந்த மாற்று கருத்து இல்லை. இதுக்குள்ளே மத்திய அரசு மாநில அரசு 2 அரசியலே பண்ணக்கூடாது. இல்லை, இப்போ இதில் அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ மாநில அரசனுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமான கோரிக்கை தானே. ஏன்னா இது தேசிய பேரிடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கோட் பண்ணி சொல்கிறீங்க. அப்படிங்கிறப்போ இது தேசிய பேரிடரை அறிவிக்கணும், தேசிய பேரிடர் நிதியிலிருந்து நிவாரணம் வழங்கணும் தமிழக அரசுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்க மறுக்கிறாங்களே மத்திய அரசு. அப்போ இவங்க அரசியல் பண்ணலை, மத்திய அரசு தான் அரசியல் பண்ணுது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை? இல்லை, இப்போ அவங்களுக்கு இந்தியா கூட்டணியில் டெல்லியில் கலந்துட்டு பிரைம் மினிஸ்டரையும் பார்த்துருக்காரு, 2 ஒரே நேரத்தில் நடந்திருக்கு. முதலமைச்சரை பொறுத்தவரை முதலமைச்சருக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அதை எவ்வளவுதான் வெள்ளம் வந்தாலும் எவ்வளோதான் புயல் வந்தாலும் அவருக்கான புரோட்டோக்கால் படி செய்து தான் ஆகணும். அதுதான் முதலமைச்சர். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இணக்கமான அரசு டெல்லியில் இல்லை, முரண்பாடான அரசு இருக்குது. அதனால் இது அரசியலை தாண்டி செய்தியாக மாறுது. நீங்கள் உதயநிதி கேட்குறாரு, இல்லை உங்கள் ஒப்பம் கொடுக்க ஆசையாக கொடுக்க போகிற கொடுங்கயாங்கிறாரு. இது அந்த அம்மா நிதியமைச்சர் சொல்லுது, ஆமாம் எங்கள் அப்பா வீட்டு காசு தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்போ இவர் சொல்கிறார், மரியாதைக்குரிய அப்பா வீட்டு காசை கொடுங்கயாங்கிறார். இது அரசியலை தாண்டி நீங்கள் விளிம்பு நிலை மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கான். இதில் நீங்கள் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 36 மணி நேரம் தொடர்பு எல்லைக்கே இல்லை. அப்போ இது எவ்வளவு கொடுமை கடுமைன்னு பாருங்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் வெள்ள பார்வையிடறதுக்கு போயிருக்காரு, வெள்ளம் சூழ்ந்துருச்சு, செல்ஃபோன் டவர் அவுட்டு. அவர் எங்கே இருக்காருன்னு மாநில அமைச்சர் 36 மணி நேரம் எங்கே இருக்காருன்னு தெரியல. அது நீங்கள் தூத்துக்குடியில் எங்கள் அப்பா சபாநாயகர், சட்டமன்றத்தினுடைய வானளாவி அதிகாரம் படைத்தவர், அவருடைய மக வெள்ளச்சேரி, அதுக்கு பேர் வேளச்சேரி இல்லை, என்ன சரி, வெள்ளச்சேரியில் மகளை தொடர்பு கொள்ள முடியலைங்கிறார். போட் எடுத்துகிட்டு போகிறார். எங்கே? கடலுக்கு தான், காசிமேட்டுக்கு தான் போட் எடுத்துகிட்டு போய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கே போயிருக்காரு போட் எடுத்துகிட்டு? வெள்ளச்சேரிக்கு போயிருக்காரு. வெள்ளச்சேரிக்கு போய் மகளை 36 மணி நேரம் கழிச்சு போட்டில் ஏற்றி கூட்டு வந்திருக்காரு. அப்போ ஏழை எளியவன் விளிம்பு நிலை மக்கள் அவனுக்கு போட்டு யார் கொண்டு போகிறது? அப்பாவும் மகளுக்கு மட்டும் போட்டு போகுது. நீங்கள் ஐஜி கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கே இருக்காரோ தெரியல, யார்? அனிதா ராதாகிருஷ்ணன். வெள்ளம் அவரை சூழ்ந்துருச்சு, ஒரு வீட்டில் 3 வீடு மாற்றிருக்காங்க அவரை. அப்போது ஏழை எளிய மக்களை ஒரு வீடே மாற்றுறக்கு ஆள் இல்லையா? இந்த அரசாங்கம் அங்கே போகவே இல்லையே. அரசு இயந்திரம் பழுதாக போச்சு, சென்னையிலையும் பழுதாக போச்சு, தூத்துக்குடியிலையும் பழுதாக போச்சு. இல்லை, இப்போ வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த கணிப்பை வந்து இங்கே சந்தேகிக்கிறாங்களா? அதுதான் இப்போ பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன்னா இதை தான் நிர்மலா சீதாராமன் அவர்களும் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வானிலை ஆய்வு மையங்கிறது ஒரு உயர்ந்த டெக்னாலஜியோடு இன்றைக்கி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க சரியான முறையில் 12ஆம் தேதி கணிச்சு சொல்லிட்டாங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காதது தமிழக அரசினுடைய தவறு தான் அப்படிங்கிறாங்க. இப்போ அப்படிங்கிறப்போ இந்த சந்தேகம் அப்படிங்கிற வெறும் அரசியலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய சந்தேகமாக எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது பொதுவான குற்றச்சாட்டு, மாநில அரசு செயல்பாடு முற்று முழுதாக முடங்கி போயிடுச்சு. நீங்கள் மாநில அமைச்சரை காப்பாற்ற முடியலையே. நீங்கள் அது தூத்துக்குடியில் போட்டுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் மாநில அமைச்சர் எங்கே இருக்காருங்கிறது தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டாருன்னா அப்போ இந்த பேரிடர் மேலாண்மைங்கிறது மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதை அமைச்சரே பாதிக்கப்பட்டிருக்காருன்னா மாநில அரசு உடனடியாக வந்து இராணுவம் இறங்கி வந்திருக்கு. இருந்தாலுமே அப்பாவி மக்களை நீங்கள் உடனடியாக அவங்கள காப்பாற்றிருக்கணும். ஆனால் மழை பெஞ்ச 36 மணி நேரம் இருக்குல்ல, 36 மணி நேரத்தில்
அரசு முடங்கிருச்சு, அரசுக்கு மழை பெஞ்சிருச்சு, அரசு அதிகாரிகளும் முடங்கிட்டான். நீங்கள் என்ன ஒரு அதிகாரி நான் தொடர்பு கொண்டு கேட்டேன், தெரிஞ்ச அதிகாரிங்க வேலை பார்க்குறாரு. கேட்கும்போது வெளியிலே வர முடியலைங்க, ஜீப்பெல்லாம் முங்கி போச்சு, காரெல்லாம் முங்கி போச்சு. யார்? அரசு அதிகாரிகளுடைய வண்டி வாகனம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் எப்படிங்க போகிறது? முதல்ல நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு குழந்தை குட்டியோடு தப்பிச்சு போக வேண்டியதாக போச்சு. அப்புறம் தான் மக்களை அப்போது இது மாநில அரசு இயந்திரம் மழை பெஞ்சு 36 மணி நேரமும் நீங்கள் எங்கே பெஞ்சிருக்கு? அரசு இயந்திரத்தின் மீதே பெஞ்சிருச்சு. அப்போ அரசு இயந்திரம் 36 மணி நேரத்தில் முடங்கி போன பிறகு எதை இறக்கியிருக்கணும்? மத்திய அரசாங்கத்தினுடைய நீங்கள் துணை இராணுவ படையோ இறக்கியிருக்கணும். அது இறக்கலை. இது யாருடைய தப்பு? அவங்க தேசிய பேரிடர் குழுவை உடனே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ அதுவே நாங்கள் உடனே 18ஆம் தேதி அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தேசிய பேரிடர் மீட்புக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறாங்களே. இல்லை, போனாலுமே நீங்கள் சாதாரணமாக ஒரு 5000 பேரை 1000 பேரை காப்பாற்றுற விஷயம் இல்லை. எவ்வளோ பேர்? நீங்கள் ஏறக்குறைய தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டி நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து தாமிரபரணி ஆறு ரம்பி ஊருக்குள்ளே வருது. இது தேசிய பேரிடர் மேலாண்மை என்ன பண்ணும்? அணை போடுமா? 36 மணி நேரத்தில் நீங்கள் 96.4 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு தெரியும். அப்போது மாநில அரசாங்கம் அதிகாரிகள் வெளியிலே வரல. மாவட்ட ஆட்சியாளர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஃபிஷரிங் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலையே செய்யலை. மக்கள் என்ன கேட்குறான்? நீங்கள் புயல் வருதுன்னா மீனவர்களுக்கு 6ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கு, 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டிருக்குன்னு அது நீங்கள் அறிவிப்பு கொடுக்குறீங்களா இல்லையா? அப்போது நீங்கள் இது அப்படியே ஒரிசாவுக்கு போங்க. ஒரிசாவுக்கு போனீங்கன்னா ஒரிசாவில் அது கடற்கரையோர மாநிலம்தான். அந்த மாநிலத்தில் ஒரு 6 வருடங்களுக்கு 7 வருடங்களுக்கு முன்பு நடந்த இதே புயலில் ஏறக்குறைய 10,000 பேர் செத்து போயிட்டான். அதன் பிறகு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஒரிசாவில் பெரிய ஹீரோவாக இருக்கார். அந்த பாண்டி என்ன பண்ணாருன்னா, இதே போல் வெள்ள புயல் வரும்னு தெரிஞ்ச பிறகு 10 லட்சம் பேரை இடம் பெயர்த்திருக்கார். கின்னல்ஸ் ரெக்கார்டு அது. எவ்வளோ பேரை? 10 லட்சம் பேரை. நீங்கள் இங்கே இருக்கிற ஊடகங்கள் பூரா ஆளுங்கட்சியினுடைய அரசை விளம்பரத்தை வாங்குவதற்காக இன்னும் நான் ரொம்ப உணர்ச்சி எனக்கு இருக்கு. என்னன்னா, நக்கி பிழைக்கிற ஊடகங்கள் இல்லை, இந்த அளவுக்கு வார்த்தைகள் பயன்படுத்துறீங்களே. இல்லை, எங்கள் மக்கள் உயிர் விலை மதிப்பற்ற உயிருங்க. 10 லட்சம் பேர் இடம் பெயருக்கு ஐநாவில் கின்னல்ஸ் ரெக்கார்டுங்க. அது ஐநாவில் கின்னல்ஸ் ரெக்கார்டு. அப்படி இடம்பெயர்ந்த பின்னாடி தான் எத்தனை லட்சம் பேரை ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். 10 லட்சம் பேர் ஒரிசாவில் இடம்பெயர வச்சுருக்கான் அந்த பாண்டியன். அவர் தான் இப்போ ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு எதுக்கு இருக்கார்? நவீன் பட்நாயக்கனுடைய அனைத்து போர்ட்போலியோவுக்குமான சிறப்பு அதிகாரியாக ரிசைன் பண்ணிட்டு அரசியல்வாதியாக மாறிட்டார். அவர் குஜராத் கேடருக்கு சேர்ந்த சுஜாதான்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஐஏஎஸ் படிக்கும்போதே லவ் பண்ணி ஒரிசாவுடைய மருமனாக போயிட்டார். தமிழ்நாடு கேடர் பாண்டியன், அங்கே சுஜாதான்னு அந்த அம்மா உரியாக்கார அம்மா, அந்த அம்மாவை லவ் பண்ணி அந்த அம்மா ஒரு கலெக்டர். அங்கே போய் போன பிறகு அவர் தான் இந்த பேரிடர் மேலாண்மையை திட்டமிட்டு 10 லட்சம் பேர் இடம்பெயர வச்சுருக்கார். இடம்பெயர வரதுக்கு பின்னாடி எவ்வளோ தெரியும் மரணம்? 50 பேர். 10,000 பேர் இங்கே ஒரிசாவில் போய் ட்ரைனிங் எடுங்கய்யா, போங்க எல்லாரும். சீஃப் செக்ரட்டரி உட்பட முதலமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பா எல்லாம் ஒரிசாவுக்கு போயிட்டு வாங்க. 10,000 பேர் செத்து போனதை 50 பேரோடு நிறுத்தின 10 லட்சம் பேரை இடம்பெயர்த்த அந்த அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கணுமா இல்லையா? அப்போது இங்கே அரசு இயந்திரம் துரு பிடிச்சி போச்சு. தமிழ்நாடு அரசு இயந்திரம் 2015 எவ்வாறு முறியடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் இந்த திமுக அரசு வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும். சென்னையில் அளவு கடந்த வெள்ளம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நகராட்சி அதிகாரிகளையும் சென்னையில் பார்க்க முடிஞ்சுது 2000 நீங்கள் அந்த வெள்ளத்தில். என்னன்னு கேட்டால், சென்னையை மீட்டெடுப்பதற்கு 1 வாரத்துக்கு மேலே தேவைப்படலை. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி துப்புரவு பணியாளர்களும் எங்கே சேர்ந்தாங்க? சென்னை. எல்லா வண்டி வாகனம் பார்த்தோம், எல்லா துப்புரவு பணியாளர்களும் சென்னையை 1 வாரத்துக்குள்ள வெள்ளம் பணி நடந்ததாக, நீங்கள் வெள்ளம் வடிந்ததாக, நீங்கள் உயிரிழப்பு நடந்ததாக எந்த சோடும் இல்லாமல் மறைக்கப்பட்டது. அப்போ அதே போன்று 2023
அந்த அனுபவத்தை அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தால சென்னையை காப்பாற்றிருக்கலாம். மழை பெய்த திங்கள் செவ்வாய் 2 நாள், புதன்கிழமை தான் அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகளை தெருவில் பார்க்க முடிஞ்சுது. அதன் பிறகு நீங்கள் எந்த வட்ட செயலாளர்களும் 200 வட்ட செயலாளர்கள், எந்த விதமான திமுக வட்ட செயலாளர்கள் யாருமே நிவாரணத்திற்காக யாரும் களமிறங்கவே இல்லை. ஆனால் 2015 அதிமுக ஆட்சி, திமுக பார்த்தோம், அதிமுக பார்த்தோம், காங்கிரஸை பார்த்தோம், என்ஜிஓ பார்த்தோம், முஸ்லீம் அமைப்புகளை பார்த்தோம், தமுமுக பார்த்தோம். இப்போ யாரையுமே காணோம். ஏன்னா வெள்ளம் வடிந்து விட்டது. ஊர் சொட்டு தண்ணி கூட கிடையாது. மா சுப்பிரமணியம் ஒரு அறிக்கை, ஒரு முதலமைச்சர் அறிக்கை, உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேருடைய அறிக்கையினால என்னாச்சு? எந்த என்ஜிஓஸும் அல்ல. ஆனால் 2015 எல்லா நிறுவனங்களும், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் பூரா களத்தில் இருந்து ஒரு 10 நாளில் எல்லா நிலைமையும் சரி பண்ணிட்டான். இப்போ செயற்கையாக மறைப்பதற்காக திட்டமிடப்பட்டு இயற்கையை மறைக்க முடியல. இதுதான் எங்கே நடந்தது? தூத்துக்குடியில் நடந்தது. தூத்துக்குடியில் கண்டிப்பாக 1 மீட்டர் மழை பெய்யுன்னு நீங்கள் 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாச்சு. நீங்கள் வெதர்மேன் சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு ஏறக்குறைய ஒரு 5 மாவட்ட அதிகாரிகளை, நகராட்சி அதிகாரிகளை தூத்துக்குடிக்கு கொண்டு போய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்திருந்தால இவ்வளோ பெரிய வெள்ள பாதிப்புக்கு ஆளாகாமல் காப்பாற்றிருக்கலாம். நீங்கள் விளிம்பு நிலை மக்களில் அங்கேருந்து வீட்டிலிருந்து கல்யாண மண்டபம் போய் பார்ப்போம். 4-5 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. மதுரை வரைக்கும் கொண்டு வந்து அவங்கள பாதுகாப்பாக வைக்கலாம். அது செய்யவே இல்லையே. வெள்ளம் வந்து எல்லாரும் கழுத்தளவு தண்ணியில் நடந்து தான் வந்தாங்க. அப்போது அரசு இயந்திரம் அவர்களை காப்பாற்றக்கூடிய எந்த நடவடிக்கை எப்போ 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து தான் வந்தாங்க. ஒரு 5 மதுரை இருக்குது, பக்கத்தில் திருநெல்வேலி இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது, ஒரு 10 மாநகராட்சிகள் நகராட்சிகள் இருக்குது. அந்த அதிகாரிகளை பூரா அப்படியே கொண்டு போய் தூத்துக்குடியில் நீங்கள் இறக்கியிருந்தீங்கன்னா ஒரு 2 நாளில் 1 நாளில் நிலைமையை சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்ற ஒரு கணிப்பை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து அந்த கணிப்பு கொடுக்குறத தவறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை தமிழ்நாடு அரசு இதில் கொஞ்சம் மெத்தனமாக தான் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க சரியான முறையில் எச்சரிக்கை விடுக்கலை அப்படின்ற பார்வை வைக்கிறாங்கல்ல? அதாவது வானிலை மையத்தினுடைய அறிக்கை எனக்கு 50 வருஷமாக நான் கேட்குறேன், ரேடியோவில் வர்ற காலத்துக்கு கேட்குறேன். எப்படி சொல்லுவான்னா, இன்று வடக்கு நோக்கி புயல் நகர்ந்து மழை பெய்யும். அப்போ அடுத்து சொல்லுவான், மழை பெய்யாமல் போனாலும் போகும். ஏன்னா வடக்கு நோக்கி நகர்றது எங்கே போயிருக்கோம்? கிழக்கு நோக்கி நகர்ந்துடும். அப்போ என்ன, மழை வராமல் போயிடும். மழை வருவதற்கான வாய்ப்புகள், புயல் வங்காள விரிகுடாவிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இது 50 வருஷமாக கேட்கறது, மனப்பாடம் பரிச்சைன்னு எழுதிடுவேன். அப்போ பாஸ் பண்ணிடலாம், 100 மார்க் வாங்கிடலாம். 320 கிலோமீட்டரில் இருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து சென்னையை மேற்கு நோக்கி நகர்ந்து சென்னை கரையேறும் அப்படிங்குவான். 320 கிலோமீட்டர் வரும்போது 220 கிலோமீட்டரில் எங்கே போயிருக்கு கேட்டிங்கன்னா, ஒன்று வடக்கா போயிடும், எங்கே வங்காள விரிகுடா, இல்லை தெற்கா போயிடும். அப்போ சென்னை வராது. இதுதான் நீங்கள் வெதர்மேனுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா சேட்டலைட்டாக க்ளோஸாக பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் 300 கிலோமீட்டரு அதில் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதுக்கு என்ன மிலிட்ரியில் ட்ரைனிங் எடுத்தது புயல் இல்லை. வடக்கு நோக்கி வரும், தெற்கு நோக்கி போக, திருப்பி புறப்பட்ட இடத்துக்கு போனாலும் போயிடும். அது இயற்கை, அது கணிப்பாக சொல்லலாமே தவிர மற்றபடி ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியாது. ஆமாம், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா சேட்டலைட் ரிப்போர்ட்டு மாறிட்டே இருக்கும். அது புயல் கூட வழிவிழந்து கூட போகக்கூடிய அந்த கடலுக்குள்ள கூட வலுவிழந்து போகும். கடலுக்குள்ளே வலுவிழந்து போகும். ஏங்க, அமெரிக்காவை தாக்குகிற புயலை அமெரிக்கா மேலே ஓடுற சேட்டலைட்டு 90% அவன் சேட்டலைட் தான். அவனே காப்பாற்ற முடியலையே. பல அமெரிக்கா கடலோர மாநிலங்கள் பூரா வெள்ள சேதம் கடுமையாக இருக்கு, நம்ம பார்க்குறோமா இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? மக்களை வெளியேற்றிடுறான். பொருள் சேதம் நடக்குமே தவிர மக்கள் என்ன பண்ணுவான்? இதை வானிலை அறிக்கை வந்த பிறகு கரையோர மக்களை பூரா எங்கூடி சேர்த்திடுவான். நீங்கள் கரையிலேருந்து 100 கிலோமீட்டர் அவன் சொல்லிடுவான், உடனே வெளியேறுகின்றான். 144 போட்டுருவான். போட்டு காவல்துறை, வனத்துறை, எல்லா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவான்? ட்ரக்கை கொண்டு நேராக எங்கே விட்டுருவான்? 50 கிலோமீட்டர் கொண்டு தள்ளி விட்டுருவான். இது அமெரிக்க மக்களை அவன் காப்பாற்றுறதுக்கான செய்கிற வேலை. இதை ஏன் மாநில அரசு செய்யலை? மத்திய அரசை விட்டுருங்க. இந்த தூத்துக்குடி மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது? மாநில அரசுக்கு தான். நீங்கள் மேட்டுக்குடி மக்கள் அவன் தன்னை காப்பாற்றிக்குவான், விளிம்பு நிலை மக்களை தான் நீ காப்பாற்றணும்.
இப்போ 6000 கொடுக்குறீங்க, 6000 நான் தூத்துக்குடிக்கு கொடுக்குறோம், அது நாங்கள் விடமாட்டோன்னு சொல்கிறீங்க. 6000 கொடுத்தா அந்த மக்களுடைய 60,000 பொருளை காப்பாற்றிடலாமா? பல குடிசைகள் எங்கே போச்சுன்னே தெரியலங்கிறான். 1000க்கு மேற்பட்ட 10,000க்கு மேற்பட்ட குடிசை காணாங்கிறான். அவன் குடிசை வீடு தானே, அவன் 6000 கொடுத்தீங்கன்னா குடிசை கட்டிடலாமா? பெருமளவு கிராமப்புற பகுதிகளில் தான் தண்ணி அதிகமாக சூழ்ந்திருக்கு, கழுத்தளவு போயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது குறிப்பாக திருச்செந்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடத்து, ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில், அது மாதிரி ஒரு சில கிராமங்களை குறிப்பிட்டு இந்த கேம்பலாபாத் இது மாதிரியான போன்ற கிராமங்களை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் அதிகமாக கழுத்தை தாண்டி தண்ணி போயிருக்கு. பெரும்பாலான இடங்கள் வந்து நீங்கள் சொல்வது போல மாதிரி குடிசை பகுதிகளாக தான் இருந்திருக்குது. நீங்கள் தாமிரபரணி ஆற்று படுகை இருக்குல்ல, தண்ணி ரம்பி ஊரில் வந்துருச்சு. தாமிரபரணி ஆற்று படுகை பூராமல் விவசாய நிலம். விவசாய நிலத்தை ஒட்டி குடியிருக்கிற யார் இருப்பா? விவசாய கூலி தான் இருப்பான். பண்ணையார் எங்கே இருப்பான்? 5 மாடி வீடு கட்டி மேலே இருப்பான். அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் முழுக்க வந்து தாமிரபரணி ஆற்று படுகை பூரா வாழை, கரும்பு, மஞ்சள் எல்லாம் பயிரிடுற இடம், நெல், அது விவசாய கூலி. அதை சுற்றி அது எவ்வளோ பேர் இருக்கான்? குறைந்தது ஒரு 20-25,000 விவசாய கூலி இருக்கான். அவன் எங்கே இருப்பான்? ஆற்றை ஒட்டி குடிசையில் தான் இருப்பான். அப்போது இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் கட்டளையிட்டு இந்த விளிம்பு நிலை மக்கள் கரையோரத்தில் இருக்கிற பூரா இன்னைக்கு கிராமத்தை தண்டூரா போடுவான். நான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி வெள்ளம் வருது, 7 மணிக்கு இருக்கிறவங்கெல்லாம் ராத்திரியில் குடியேறி வேறு பக்கம் போயிருக்கேன்னு தண்டூரா முனிசிபாலிட்டி ஸ்டாஃபு மக்களை வச்சு தண்டூரா போட்டு வருவாங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைல நான் கேட்டிருக்கேன். மக்கள் என்ன பண்ணுவான்? வீட்டை விட்டு பண்டம் பாத்திரம் ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் போயிடுவான். சொந்தக்காரன் வீட்டு, மச்சான் வீட்டு, மாமூடிக்கு கிளம்பி போயிடுவான். எந்த வெள்ளம் வந்தாலுமே அவனை பாதிக்காது. இப்போ 1 மீட்டர் மழை, இனியெல்லாம் சென்டிமீட்டர்லாம் போய் மீட்டர் கணக்கு தான். 2 மீட்டர் மழை, 3 மீட்டர் நம்ம மழை. அப்போ அப்படி தான் அதுதான் செய்யுது. அப்போது மாநில அரசாங்கம் இந்த மக்களை நீங்கள் உஷார்படுத்தியிருக்கணும். மீனவரை உஷார்படுத்துறீங்கள, கடலுக்கு போகாத, கடலுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி புயல் வருது, கடலுக்கு போனீங்கன்னா அப்படியே நீ அந்தமான் பக்கம் போயிடுவேன், மலேசியா போய் கரையாற வேண்டி வரும், அவன் நிறுத்திடுறான். அப்போது ஏன் இந்த மக்களை நீங்கள் வெளியேற்றலை? இந்த அரசு செயல்படவில்லை. எப்போ மழை பெஞ்ச 36 மணி நேரம், கூட ஒரு 10 மணி நேரம் வச்சுக்க, 46 மணி நேரம் அரசுங்கிற இயந்திரமே அங்கே வேலை செய்யலை. அது பிரேக் டவுன் ஆகி போச்சு. இது யார் பொறுப்பு? முதலமைச்சர் தான் பொறுப்பு. அவர்களுக்கு இப்போ நீங்கள் வெள்ள நிவாரண நிதின்னு 6000 கொடுக்குறீங்க, 10,000 கொடுக்குறீங்க. எத்தனை உயிர் போயிருக்கிற புள்ளி வருமே கிடையாது. இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இந்த நிதி விவகாரத்தில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்கோம், இவ்வளோ வரி பகிர்வு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் சொன்னால், இல்லை இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மாநில அரசு சொல்கிறாங்க. இப்போ இந்த இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய இந்த தரவுகள் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய இந்த தகவல் அப்படிங்கிறதுல உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இங்கே கேள்விக்குறியாகுதில்லை. இப்போ இவங்க ஒரு டேட்டாவோடு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சர் சொல்கிறாங்க, இவங்க இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இவங்க ஒரு டேட்டாவை சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஒரு நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. இப்போ இதில் யார் சொல்கிறது உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கேள்வியாக எழுதில்லை. இல்லை, இந்த குழப்பம் ஒரு 20 ஆண்டு காலமாக இருக்குது. மக்களை குழப்புகிற அரசியல். நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பிஜேபிக்கு இங்கே தலைமை இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை, ராஜ்யசபா உறுப்பினர் இல்லை. அதனால் பிஜேபி இங்கே மாற்றாந்தாய் மனப்பான்மையாக நடக்கிறது என்கின்ற எண்ணம் தான் இங்கே இருக்கிற 7 கோடி பேருக்கும் வருது. அதனால தான் அவன் பிஜேபி ஓட்டே போட மாட்டேங்கிறான். பிஜேபி வேண்டான்னு நினைக்கிறான். ஏன் நினைக்கிறான்னா, காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்ய போவதில்லைங்கிற மனநிலை வந்துருச்சு. அது பிஜேபி தமிழர்களுக்கு எதிரான கட்சி. பிஜேபி என்ன நினைக்கிறான், இவன் தமிழ்நாடுக்காரன் பூரா நமக்கு எதிரான ஆள். பிஜேபிக்காரன் என்ன நினைக்கிறான், டெல்லியிலேருந்து இவன் நமக்கு ஓட்டே போட மாட்டாயா? யார்? தமிழர்கள் பிஜேபிக்கு எந்த காலத்திலையும் ஓட்டு போட மாட்டான். அதனால் இந்த அரசியல் என்பது திராவிடம் ப்ளஸ் பிஜேபி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நிதி என்பது தமிழ்நாடு அரசுக்கு கேட்கிற நிதியை கொடுப்பதே இல்லை அப்படிங்கிறது காலங்காலமாக உள்ள பிரச்சனை தான். அதனால் மத்திய அரசு சொல்லுவதை நம்புறதை விட மாநில அரசு சொல்லுவது தான் நமக்கு வேத வாக்கு. ஏன்னா மாநில அரசாங்கம் தான் நம்மளை காப்பாற்றுறான். மாநில அரசு இருக்கிற ஆள் பூரா யார்? எம்எல்ஏ யார்? நம்ம பையன். எம்பி யார்? நம்ம ஆள். ஏன்னா இவன் மக்களை ஏமாத்தினா நாளைக்கு ஓட்டு போட மாட்டான்.
இவன் இப்போ டெல்லியில் போய் செட்டில் ஆக முடியாது. எங்கே இருப்பான்? நம்ம ஊரில் இருந்தாகணும். அதனால் மாநில அரசு தான் நமக்கு பாதுகாவலன். மாநில அரசையும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நம்ம தான் வாக்கு போட்டு அனுப்புகிறோம். அதனால் மாநில அரசு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காமிக்கணும். மாநில அரசு தாண்டி டெல்லியில் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை, தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர் போகிறாங்களா, இவர்கள் போராடி தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்ற வேண்டிய மிக தார்மீகமான பொறுப்பு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்குது. அதுக்கு தான் நம்ம அவர்களை வாக்களித்து டெல்லிக்கு அனுப்புகிறோம். இது எவ்வளோ தூரம் நடக்குது என்பது நீங்கள் ரகசியமாகவே இருக்குது. காரணம், நாடாளுமன்ற உறுப்பினர் வரக்கூடிய பாதி பேர் ஆளுங்கட்சியினுடைய ஏவலர்கள் தான் வர்றாங்க. உதாரணம் டிஆர் பாலு, ஜெகத் ரட்சக, இப்படி பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் அனுப்புறதன் மூலம் தமிழக நலன் காப்பதை விட டிஆர் பாலுடைய நலன் காப்பாற்றப்படுது, ஜெகத் ரட்சகனுடைய நலன் காப்பாற்றப்படுது. இப்படி பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளை நாடாளுமன்ற உறுப்பினராக அனுப்புகிற பொழுது நீங்கள் ஐஜேகே பச்சைமுத்து, அவர் ஒரு பெரிய கார்ப்பரேட், இவர் எப்படி ஏழை எளியவனுக்கு பார்லிமெண்ட் பேசுவார். அங்கே பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாருன்னா இங்கே இடி ரைடு வந்து பச்சைமுத்து, ஜெகத் ரட்சக, டிஆர் பாலு 3 பேரும் பலாயிரம் கோடி சொந்தக்காரர்கள். இவங்க தான் எம்பியா? மக்களுடைய பிரதிநிதியா? யாருடைய பிரதிநிதி? கார்ப்பரேட் பிரதிநிதிகள். இந்த தவறு நடக்குது தமிழ்நாட்டில். இருந்தாலும் தமிழை ஓட்டு போட்டு அனுப்புகிறான். இதையும் தமிழர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும். அப்போ தான் நிதியும் அதிகமாக வரும். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.